சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் பம்பை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஐயங்கோயில்பட்டு, முத்தாம்பாளையம், சுக்கம்பேட்டை, ஐயூர் அகரம் கிராமங்களை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த கனமழையினால் அங்கு என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது? ராஜகுமரன், நாம் தற்போது நிற்கக்கூடிய பகுதி விழுப்புரத்தினுடைய இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கும். இங்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் தற்பொழுது கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 3 நாட்களாகவே வெள்ளம் இந்த பகுதியில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. விழுப்புரத்தினுடைய புறவழிச்சாலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஐயங்கோயில்பட்டு, முத்தாம்பாளையம், சுக்காம்பேட்டை, ஐயூரகரம் இந்த 5 கிராமங்களிலும் கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றார்கள். 3 நாட்களாக இந்த பகுதியில் பாய்ந்து செல்லக்கூடிய வெள்ளத்தின் காரணமாக ஊருக்கு உள்ளே யாருமே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய கிராம மக்கள் மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்து அங்கிருந்து உதவிக்காக கைகளை அசைத்து உதவி கேட்டு வருகின்றார்கள். மீட்பு குழுவினருடைய படகுகளை கூட உள்ளே எடுத்து செல்ல முடியாத அளவிற்கு இங்கு ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் தென்பெண்ணை ஆற்றின் வழியாக அதனுடைய கிளையாறான பம்பையாறு உள்ளிட்டவற்றின் வாயிலாக இந்த பகுதி கிராமங்களுக்கு உள்ளே செல்லுவதன் காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாழை, நெல், உளுந்து, கரும்பு உட்பட அனைத்து சாகுபடி பயிர்களும் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். ஐயூரகரம், ஐயங்கோயில்பட்டு உள்ளிட்ட இடங்களில் இந்த பம்பையாற்று வெள்ளத்தின் காரணமாக இங்கு வெள்ளப்பெருக்கு கடுமையாக ஏற்பட்டிருக்கின்றது. 3 நாட்களாகவே இங்கு இருக்கக்கூடிய வீடுகளை சுற்றி சூழ வெள்ளம் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. கார்கள் நிறுத்தப்பட்ட இடம் தெரியாத அளவிற்கு அந்த கார்கள் முழுவதுமாக மூழ்கி காணப்படுகின்றன. விழுப்புரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் 2 பக்கத்தினுடைய நிலை இதுதான். இப்பொழுது எந்த பக்கம் பார்த்தாலும் வெள்ளக்காடாக விழுப்புரம் காணப்படுகின்றது. சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் தங்களுடைய கார்களை, வாகனங்களை நிறுத்திவிட்டு ஆச்சரியத்தோடு இந்த வெள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் 3 நாட்களாக தங்களை மீட்டுச் செல்ல படகுகள் ஏதும் வராதா என்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் காத்திருக்கின்றார்கள். மீட்பு படகுகள் 1-2 உள்ளே சென்று மீட்பு பணியை மேற்கொண்டு வந்தாலும் இந்த மீட்பு பணியை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்வதற்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. வீடுகளில் இருப்பவர்கள் தங்களுடைய கைகளை அசைத்து உதவிகளை கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த ஐயூர், அகரம் உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் கைக்குழந்தையோடு நிற்கக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்திற்கு மீட்பு படகுகள் கூட உள்ளே செல்ல முடியாத சூழல் இருக்கின்றது. கைக்குழந்தையோடு இருக்கின்றார்கள். அத்தியாவசிய தேவையான பால், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு சென்று கொடுப்பதற்கு கூட போதுமான அளவுக்கு படகுகள் இல்லை என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒரு குறையாக இருக்கின்றது. இந்த 4 கிராம மக்களும் பம்பையாற்று வெள்ளம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.